வாழ்க்கைக்கான வார்த்தை என்ற இந்த வலை ஒளிபரப்பிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது ஆதியாகமம் முதல் வெளிப்படுத்துதல் வரை முழு வேதாகமத்தையும் உள்ளடக்கிய ஒரு தினசரி தியானமாகும். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய பலத்தில் அல்ல, கர்த்தருடைய பலத்தில் மாத்திரம்தான் மேன்மை பாராட்ட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை குறித்து படிக்கின்றோம். பாருங்கள், கிதியோன் இஸ்ரவேல் ஜனங்களை மீதியானியருக்கு விரோதமாக யுத்தத்திற்கு அழைத்த போது 32,000 போர் வீரர்கள் அவனோடு சேர்ந்து கொண்டார்கள் என்று பார்க்கின்றோம். ஆனால் 2ஆம் வசனத்தில் கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாய் இருக்கிறார்கள், என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடமாகும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆகவே ஆண்டவர் இந்த திரள் சேனையை மிகவும் அதிகமாக ஆள்குறைப்பு செய்தார். கிதியோனை பார்த்து 3ஆம் வசனத்தில், ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் திரும்பி கீலேயாத் மலைகளிலிருந்து விரைவாய் ஓடிப்போக கடவன் என்று நீ ஜனங்களின் செவிகள் கேட்க பிரசித்திப்படுத்து என்றார். அப்பொழுது ஜனத்தில் 22,000 பேர் திரும்பி போய்விட்டார்கள், 10,000 பேர் மீதியாயிருந்தார்கள் என்று பார்க்கின்றோம். இன்னும் அதிகமாக ஆண்டவர் ஆள்குறைப்பு செய்து கடைசியாக 300 பேரை மாத்திரம் விட்டு வைக்கின்றார். இது முடிந்த பிறகு ஆண்டவர் கிதியோனை எதிராளிகளுடைய பாளையத்திலே போய் அவர்களை பார்க்கும்படியாக அனுப்புகின்றார். 12ஆம் வசனத்தில் நாம் படிக்கின்றோம், மீதியானியரும் அமலேக்கியரும் சகல கிழக்கத்தி புத்திரரும் வெட்டுக்கிளிகளைப் போல திரளாய் பள்ளத்தாக்கிலே படுத்து கிடந்தார்கள், அவர்களுடைய ஒட்டகங்களுக்கும் கணக்கில்லை, கடற்கரை மணலைப் போல திரளாயிருந்தது என்று படிக்கின்றோம். பாருங்கள், இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்த மக்கள் மிக திரளாய் வந்திருந்தார்கள். அது மாத்திரமல்லாமல் புதிய விதமான ஒரு யுத்த முயற்சியை அவர்கள் மேற்கொண்டார்கள். அதாவது ஒட்டகங்களை வைத்துக்கொண்டு யுத்தம் செய்யும்படியாக திரளாய் வந்தார்களாம். இப்படிப்பட்ட ஒரு மிகவும் பயமுறுத்தும் காட்சியின் மத்தியில் கிதியோன் எதிரிகளின் பாளையத்தில் 2 பேர் ஒருவரோடொருவர் பேசிக்கொள்வதை கேட்டான். 13ஆம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், கிதியோன் வந்தபோது ஒருவன் மற்றொருவனுக்கு ஒரு சொப்பனத்தை சொன்னான். அதாவது, இதோ ஒரு சொப்பனத்தை கண்டேன், சுட்டிருந்த ஒரு வார்கோதுமை அப்பம் மீதியானியரின் பாளையத்திற்கு உருண்டு வந்தது, அது கூடாரம் மட்டும் வந்தபோது அதை விழத்தள்ளி கவிழ்த்து போட்டது, கூடாரம் விழுந்து கிடந்தது என்றான். அப்பொழுது மற்றவன், இது யோவாசின் குமாரனாகிய கிதியோன் என்னும் இஸ்ரவேலுடைய பட்டயமே அல்லாமல் வேறல்ல, தேவன் மீதியானியரையும் இந்த சேனை அனைத்தையும் அவன் கையிலே ஒப்பு கொடுத்தார் என்றான். இப்படி இந்த மனிதன் கிதியோனுக்கு வெற்றி நிச்சயம் என்று சொன்னதை கிதியோன் கேட்டவுடனே உற்சாகம் அடைந்து மீதியானியருக்கு விரோதமான யுத்தத்தை உடனடியாக தொடங்கினான். ஆனால் இங்கேதான் கிதியோன் ஒரு மிகப்பெரிய தவறை செய்ததை குறித்து நாம் படிக்கின்றோம். கிதியோன் தன்னுடைய மனிதர்களிடத்தில் வந்து 17ஆம் வசனத்தில் இப்படியாக சொன்னான். கிதியோன் அவர்களை நோக்கி, நான் செய்வதை பார்த்து அப்படியே நீங்களும் செய்யுங்கள், இதோ நான் பாளையத்தின் முன்னணியில் வந்திருக்கும்போது நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்களும் செய்ய வேண்டும். நானும் என்னோடு இருக்கும் சகலமான பேரும் எக்காலம் ஊதும்போது நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். பாருங்கள், இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் ஆண்டவர் கிதியோனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தரில் மாத்திரம்தான் மேன்மை பாராட்ட வேண்டுமே தவிர தங்களில் மேன்மை பாராட்டக்கூடாது என்று தெளிவாய் சொல்லியிருந்தார். ஆனால் உற்சாகமூட்டும் விதத்தில் 2 பேர் கிதியோனை குறித்து பேசின போது
கிதியோன் உடனடியாக வரப்போகும் வெற்றிக்கு தான் காரணம் என்பது போல கர்த்தரோடு தன்னையும் இணைத்து கொண்டு இது கர்த்தருக்காக கிதியோனுக்காக என்று சொல்லி தன்னுடைய மக்கள் சத்தம் போடும்படியாக அவர்களை கட்டளை கொடுத்தான். நண்பர்களே, ஏசாயா 42 அதிகாரம் 8 நம்முடைய கர்த்தர் இப்படி சொல்லுகின்றார்: நான் கர்த்தர், இது என் நாமம், என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று பார்க்கின்றோம். நண்பர்களே, விசுவாசிகள் வெற்றி பெறும்போது ஜனங்களுடைய கவனத்தை தங்கள் மேல் அல்ல கர்த்தர் மேல் திருப்பும்படியாக விரும்புகின்றார்கள். எபேசியர் 3 அதிகாரம் 8 பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்லுகின்றார்: பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவனுடைய அளவற்ற ஐஸ்வர்யத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாக அறிவிக்கிறதற்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது என்றார். ஜனங்களுடைய கவனம் தன்மேல் திரும்பும்போது இது கர்த்தர் எனக்கு அளித்த கிருபை என்று பவுல் சொல்லுகிறதை நாம் இங்கே பார்க்க வேண்டும். லூக்கா 17 அதிகாரம் 10 நாம் வாசிக்கும்போது, அப்படியே நீங்களும் உங்களுக்கு கட்டளிடப்பட்ட யாவற்றையும் செய்த பின்பு நாங்கள் அப்பிரயோஜனமான ஊழியக்காரர், செய்ய வேண்டிய கடமையை மாத்திரம் செய்தோம் என்று சொல்லுங்கள் என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுத்தார். நண்பர்களே, விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும் என்று நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது வாழ்ந்து காட்டினார். இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எப்பொழுதும் பிதாவையே மகிமைப்படுத்தினார். நாமும் கூட நம்முடைய இரட்சகருடைய அடிசுவடுகளை இதில் பின்பற்றுவோமாக. நேயர்களே, இந்நிகழ்ச்சியை கேட்டதற்காய் நன்றி. மீண்டும் ஒரு புதிய அத்தியாயத்துடன் வாழ்க்கைக்கான வார்த்தையில் நாளை சந்திப்போம்.